ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 2 இன் சோஃபியா. எந்திரிச்சோடனே ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஸ்னோஃபால் தான் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அப்போ தான் நேற்று ஃபுல்லாக அலைஞ்சு டயர்டாகி வந்து படுத்துட்டு இப்போ மார்னிங் 10க்கு தான் எந்திரிச்சோன்னே வந்து பார்க்கும்போது அந்த ஸ்னோ விளையாடுறதுக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ப்ரெட்டு எக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஃபுல்லாக ஒயிட்டாக கவர் ஆகி அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஆட்டம் அப்போ லீவ்ஸ் எல்லாம் கலர் மாறி இருக்கும். அப்புறம் அப்படியே வின்டர் ஆகும்போது அந்த லீஃப் எல்லாம் விழுந்து ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப காலியாக இருக்கிறது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி டல்லு ஃபீலாக இருக்கும். அது மேலே இந்த ஸ்னோ விழாறதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அந்த ஒரு ஒயிட் கோட்டிங் வச்ச மாதிரி. ஸோ நம்ம இப்போ குயிக்காக ரெடி ஆகிட்டு சோஃபியா ஜூக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆனோம். அதுக்குள்ளே எங்கள் ஏர்பிஎன்பியோட பேக்யார்ட்லேயே இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரீஸ்க்கு நடுவில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே. ஆல்ரெடி நேற்றே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் அலைஞ்சி எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கும் ஆப்வியஸ்லி எதுவும் இருக்காதுன்னு தான் பார்த்தபோது சோஃபியா ஜூ மட்டும் ஓப்பனாக இருந்துச்சு. சரி, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியாச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இது வரைக்கும் ஜூ ஸ்னோ டேலெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஸோ வாங்க சோஃபியா ஜூ இந்த ஸ்னோஃபாலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எங்களுக்கு இன்னும் கரெக்டாக 5 மினிட்ஸில் பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஸ்னோவெல்லாம் பார்த்துட்டு எங்களாலே விளையாடாமல் இருக்க முடியல. அதுவும் பவியும் பயங்கர எக்ஸைட்டடாக இந்த ஸ்னோவில் விளையாண்டுருந்தா. இன்றைக்கி நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து அவளுக்கு அந்த ஸ்னோ பேண்ட்ஸு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவும் மெயினாக நம்ம நாளைக்கு போக வேண்டிய விதோஷா மவுண்டன்ஸில் தான் ஃபுல் ஸ்னோ இருக்கும்னு நினச்சி சரி அதுக்கு போட்டுக்கலான்னு இன்றைக்கி போடாமல் விட்டுட்டோம். பார்த்தா இப்போ கிளம்புறதுக்குள்ளேயே பேண்ட்டெல்லாம் ஆல்ரெடி ஈரமாயிருச்சு. இதுக்கப்புறம் ஜூவில் போய் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கரெக்டாக இப்போ ஒன் டைம் வந்தாச்சு. நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 மினிட்டில் நமக்கு பஸ் வந்துடும். இங்கே ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த வியூவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் பயங்கர கோல்டாக இருக்குது. க்ளவுஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். பஸ்க்குள்ளே ஏறினோன்னே அங்கே ஹீட்டர் இருக்கும்போது கொஞ்சம் பெட்டர் ஆகும். பார்ப்போம். ஸோ இப்போ பஸ் ஏறியாச்சு. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 ஸ்டாப்ஸ்லேயே ஸோ இருக்குது. அந்த வேலை பாருங்கள், அது ஒரு பார்க்காக இல்லை அந்த ஏரியா ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அதில் அந்த ஸ்னோ பெஞ்சு அந்த ஒயிட் கவராக பார்க்குறதுக்கே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜூ வந்து ரீச் ஆயாச்சு. வாங்க போயிட்டு இப்போது ஸ்னோஃபாலில் எந்தெந்த அனிமல்ஸ் நம்மளுக்கு வெளியே தெரியுதுன்னு பார்ப்போம். இது வந்து பவேரியன் கேமல். ஃபஸ்ட்டு வந்தோடனே எப்படிரா கேமல் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹாட் டெசர்ட்ஸில் தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். இது வந்து கூல் டெசர்ட்ஸில் இருக்க ஒரு அனிமலாக, அதனால தான் இவ்வளோ ஸ்னோஃபால்லையும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இருக்க அனிமல் வந்து இது லாமாவா அல்பக்காவான்னு தெரியல. பட் பார்க்க பயங்கர க்யூட்டியாக இருந்துச்சு. இந்த ஸ்னோஃபாலுக்கும் அந்த ஃபர்ரோட கலருக்கும் அது பார்க்குறதுக்கே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உல்ஃப்ஸு. கரெக்டாக நாங்கள் வந்த டைம் ஃபுட்டு கொடுக்குற டைம் போல் இருக்குது. அதனால தான் எல்லாம் அலர்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
எதுக்குன்னா அந்த தூரத்தில் அந்த ஃபுட்டு கொண்டு வர வண்டிக்கு ஒரு பீப் சவுண்டு வச்சுருக்காங்க. அந்த சவுண்டை கேட்டு தான் இவங்கெல்லாம் அலர்ட் ஆகி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்படா ஃபுட்டு வரும், எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேங்காக இங்கேயும் அங்கேயும் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் இருக்க ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது ஹார்ன்பில். இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் சத்தம் கேட்குச்சு, பட் பார்க்க முடியல. என்னன்னு பார்த்தா ஒரு கூண்டுக்கு பின்னாடியும் ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸும் இருக்குது. ஸோ குளிர் தாங்கக்கூடிய பேர்ட்ஸ் வெளியே இருக்கும், இல்லாததெல்லாம் உள்ளேயே இருக்கும் போல். இது பாருங்கள், காக்கா காமன் ராவன்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே உள்ளே ஓடிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளமிங்கோஸை இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதோட கலர் வந்து ஒரு யூனிக்கான கலர், ஒரு பீச்சும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு கலரு. அதில் அந்த எண்ட்ஸில் வந்து ஒரு ரெட் கலர் ஹைலைட்டு. அந்த ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸை வந்து நேரில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜூக்கு ஸ்னோஃபாலில் வரதுங்கிறது. இதில் இன்னொரு ஹைலைட்டு, இந்த ஹோல் ஜூலையே நாங்கள் இன்னொரு கப்பல் அப்புறம் கேர்டேக்கர்ஸ் மட்டும்தான் இருந்தோம். நம்ம இது வரைக்கும் ஜூவில் எல்லாம் கூட்டமாக சத்தத்தோடு தான் பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ அமைதியாக எம்டி ஜூவில் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த அனிமல் ஒரு டீர் வெரைட்டி தான். இந்த ஸ்னோஃபாலுக்கு இந்த அனிமல்ஸை பார்க்குறதுக்கே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய அனிமல்ஸ் வெளியே இல்லை. ஆக்சுவலி ஸ்னோ தாங்கக்கூடிய அனிமல்ஸ் மட்டும்தான் வெளியே இருந்துச்சு. மற்ற எல்லா அனிமல்ஸும் இன்டோருக்கு மூவ் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கேர்டேக்கர் தான் சொன்னாங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம பேர்ஸ்க்காகவே, பட் அதெல்லாம் இப்போ ஹைபர்னேஷனுக்கு போயிருக்கோம், உங்களால் அங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அனிமல்ஸ் தான் நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியும் போல் இந்த ஸ்னோஃபால் இருக்கனால, அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டெம்பரேச்சர் இருக்கனாலையும். இந்த குட்டி அனிமல் பார்க்குறதுக்கு பன்னியும் கேங்கரும் கிராஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த டீரோடு நம்ம எக்ஸிட் கிட்ட வந்தாச்சு. நிறைய அனிமல்ஸ் இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த வின்டருக்காக நிறைய அனிமல்ஸ் இன்டோருக்கு மூவ் பண்ணிட்டாங்க போல். அண்ட் இப்போ 4:45 ஆயிடுச்சு, 5 o'clock க்ளோசிங் டைம். ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு மாலுக்கு போயிடலாம். நம்ம இப்போ பேரடைஸ் சென்டர்ன்ற மாலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஜூலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. ஸோ வந்தோன்னே லைட்டாக ஃபுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிடும்போது தான் பார்த்தா ஸ்னோவில் விளையாண்டுருந்தால பவி, அப்போ சாக்ஸ் ஃபுல்லாக ஈரமாயிருக்கு போல். அதனால் சாக்ஸும் வாங்கி மாற்றிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இந்த இடத்த நான் மார்னிங் போகும்போது டே டைமில் காமிச்சிருப்பேன். இப்போ நைட்டில் ஸ்னோஃபால்லாம் முடிஞ்ச அப்புறம் அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஸ்னோஃபால்லாம் பெஞ்சு முடித்து நின்னதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொஞ்சம் ரேஸ் ஆகிருக்கும்ல, ஸோ அதனால் அந்த ஸ்னோ மெல்ட் ஆகிருக்கும் போல். மெல்ட் ஆகிட்டு அந்த டிப்லலாம் அது வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறி அது கீழே விழறதுக்காக வர்ற டைமில் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அது பார்க்குறதுக்கு நம்ம செயினில் கிறிஸ்டல்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ட்ரீயோட டிப்ஸ் எல்லாத்துலேயும் கிறிஸ்டலாக அது அந்த பின்னாடி இருக்க ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கான டே நம்மளுக்கு சூப்பராக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்னோஃபாலில் ஜூ பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம், வித்தோஷா மவுண்டன்ஸ். ஸோ அந்த ஜர்னியை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.